2018 வந்த ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டின், இங்கிலீஷ் பாஸ் பேப்பர் கொஸ்டின் தான் நான் இங்கே பார்க்க போகிறோம். டெஸ்ட் 15 இருக்குது பாஸ் பேப்பர் கொஸ்டின். சரி, வாசிப்போம். Read the following text and answer the question given below it. இந்த ரீட் பண்ணி போட்டு இந்த கொஸ்டனை எழுதணுமா, கொஸ்டின் செய்கிறது, இந்த கொஸ்டனை செய்கிறது. சரி, ஓகே. எத்தனை கொஸ்டின் இங்கே தந்திருக்கிறோமா? 1 2 3 4 5 6 7 கொஸ்டின் வந்து தந்திருக்கிறோம். அது 8 மார்க்ஸ் படி போடணும். டோட்டல் வந்து 8. சரி, ஓகே. ஒரு இதுக்கு வந்து 1 மார்க்ஸ் படி போடணும். அப்போ இது 1 மார்க்ஸ் கொஞ்சம் முக்கியத்துவம். இது 2 மார்க்ஸ் வேணும். அப்போ 8 மார்க்ஸ் ஒரு முக்கியத்துவம் முடியாத கேள்வி தானே. சரி, இதில் வந்து பார்ப்போம். Penguins are one of the world's most interesting birds. One of the world's most interesting birds. அது வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சுவாரஸ்யமான ஒரு பறவையா பென்குயின்ன்றது. They waddle when they bowl. Waddle அந்த அசைஞ்சு நடக்கிற waddle WGADDLE waddle. ஒன்றுலண்டா அசைஞ்சு நடக்கிற வெந்தி போல் அவன் நடக்க பார்த்தா அசைஞ்சு நடப்பினலாம். They have flippers instead of wings. Bones in a penguin's flippers are heavier. They have flippers instead of wings. இன்ஸ்டன்ட் பதிலாக of wings. விங்ஸ் அதாவது அதில் பெண்குன்ஸுக்கு பார்த்த மாட்டேன் சிறகு இல்லை, சிறகு பதில் என்ன இருக்குது அந்த மென்ஸ் ஃப்ளிப்பர்ஸ். அந்த வாத்தில் இருக்கும் அந்த காலுக்கடியில் ஒரு சவ்வு மேடு, அதான் ஃப்ளிப்பர்ஸ். ஃப்ளிப்பர்ஸ் இன்ஸ்டன்ட் ஆஃப் விங்ஸ். The bones in a penguin's flippers are heavier and more solid than those வந்து என்ன ஒரு போல்ட் பண்ணி காட்டியிருக்கு என்ன. சரி, ஓகே, பார்ப்போம். Those in the wings of a flying bird. இப்போ என்னண்டா, இப்போ இப்படி அந்த போல்ட் பண்ணி காட்டினமண்டா அது என்னவோ அங்கால ஒரு கொஸ்டின் வந்து வருது. ஓகே, தோசைண்டா என்னது? அப்போ ஏதோ ஒரு கொஸ்டின் அங்கால வருது. சரி, ஓகே, பார்ப்போம். The bones in a penguin's flippers are heavier. The bones in a penguin's flippers. இந்த ஃப்ளிப்பர்ஸுக்கு இருக்கிற அந்த எலும்பு வந்து ஃப்ளிப்பர்ஸுக்கு தசமென்ஸ் அதுக்குள்ளே உள்ளே இருக்கிற வந்து penguin's flippers. The bones in a penguin's flippers are heavier and more solid than those in the wings of flying bird. அதாவது வந்து அந்த பறக்கிற பறவையில் இருக்கிற அந்த சிறகில் இருக்கிற அந்த அந்த எலும்பை விட இந்த ஃப்ளிப்பர்ஸில் இருக்கிற போன்ஸில் இருக்கிற எலும்பு வந்து சரியாக அந்த வெண்மையாக இருக்குமா. அப்போ அதால் தான் அவர் இந்த போட்டரில் வந்து நீந்தி கொண்டு போயிடும், போட்டரில் வந்து அப்படியே கிழிச்சு கொண்டு போயிடும் தண்ணிங்க. அப்போ தண்ணின்றது சரியான உள்ளுக்கு வந்து சரியான ஹார்டாக இருக்கும். அப்போ அதை அப்படி ஊடுருவி போய்க்க சரியான ஒரு வலிமையான ஒரு எலும்பால் தான் அது முடியும். அது வந்து அது பிசைவாக்க மாட்டேங்குது, அந்த போன்ஸில் இருக்குது. சரி, penguin fly through the water. The penguins fly through the water. தண்ணியை ஊடறுத்து கொண்டு போக அதுக்கு ஈஸியாக இருக்காம். The penguin's black and white front has an important function to camouflage. Camouflage என்றா உருமாற்றம் செய்கிறது, அது ஏமாற்று வித்த camouflageன்னு சொல்லுவோம். இங்கே camouflage ஏமாற்று வித்த அப்படி camouflageன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்தி camouflage in the water. Penguins blend in with the sea from above and with the sky. Penguins blend அண்டா இப்படி கோடு போட்டு காட்டியிருக்கா. அப்போ இது ஒரு கொஸ்டின் வந்து கீழே வருது. blend அண்டா என்ன சொல்ல வாடி நம்ம தெரிஞ்சு இந்த டோஸ்ன்றது என்னன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்ப்போம். The bones in a penguin's flippers are heavier. The bones in a penguin's flippers are heavier and more solid than those in the wings of flying bird. Bones தான் குறிக்கும். The bones ன்னு முதல்ல சொல்லிட்டேன். In the penguin's flippers are heavier and more solid than those in the wings of flying bird. அப்போ விங்ஸுக்குள்ள என்ன இருக்குது? அது எல்லாம் போன்ஸ் தானே இருக்குது. அப்போ போன்ஸ் தான் இங்கே வந்து என்ன போன்ஸ் தான் இப்போ வித்தியாசம் காட்டினேன். இதில் இருக்கிற எலும்பை விட இதில் இருக்கிற எலும்பு வந்து கூட வெண்மையாக இருக்குது.
என்று சொல்லிடும். அப்போ தோஸ்ன்றது இங்கே என்னத்தை சொல்லுது? போன்ஸை சொல்லுது என்ன? ஓகே. This helps to இந்த போன்ஸ் வந்து this helps the penguin fly through the water, through the தண்ணியில் வந்து நீந்துறதுக்கு வந்து இந்த போன்ஸ் வந்து உதவி செய்யுது. இந்த ஃபிலிப்ஸ் இந்த மென்ஸை வந்து வாத்துக்கு இடையில இருக்கும் அந்த சபமே அது வந்து உதவி செய்யுது. The penguins black and white front has an important function. தண்ணியில் வந்து மறைஞ்சு வாழ்றது. பென்குயின்ஸ் வந்து பறக்காது, அடுத்து நீந்தி போகும், அது வேறு விஷயம். இப்போ பென்குயின் வந்து அந்த கலர் இருக்கிறபடியாக வந்து அவள் வந்து சில பென்குயின்ஸை சாப்பிட்ற மிருகங்கள் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது. அப்போ அது வீட்டு இந்த பாதுகாக்கிறதுக்கு வந்து பென்குயின்ஸ் வந்து தன்னை விசிபாக்கம் அடித்து வச்சுருக்குது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் த பென்குயின்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரண்ட்டில் இருக்கும். முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்லேயே இருக்குது, பின்னுக்கு பார்த்தா ஒரு பிளாக்லேயே இருக்குது. அந்த கலர் வந்து அவையில் வந்து தண்ணியில் வந்து தங்களை வேறுபடுத்தி காட்டாமல் இருக்குதான். அதால் வந்து அனிமல்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்க போட்டிருக்கு கெமஃப்ளாஷ்ண்டா அது வந்து என்னென்னு சொல்கிறது, தன்னை மறைஞ்சு வாழ்கிறக்கூடிய அனிமல், தன்னை மறைஞ்சு கெமஃப்ளாஷ் உருமாற்றம் செய்யக்கூடிய ஏமாற்று வித்தியை நிறைந்த ஒரு ராட்ஸில் அடித்து பார்த்தா தெரியும். இந்தி போட்டு தண்ணியில் வந்து அவையில் மறைஞ்சு வாழ்கிறதுக்கு உதவி செய்யுது இந்த கலர் வந்து. த பென்குயின்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரம் முன்னுக்கு ஃப்ரம் has an important function to camouflage in the water. Okay. Penguins blend in with the sea from above and with the sky from below. இது என்னென்ன ஒரு ஃப்ரேஸ் மாதிரி. இப்போ blend in with the sea from above. மேலே இருந்து பார்த்தாலும் சீலேருந்து மேலே இருந்து ஒரு பறவை போகுது, மேலே இருந்து பார்த்தாலும் கடலை அவள் மேலே நீந்தி போனால் அவள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறாள். காரணமாக இந்த பிளாக் மேலே வந்து பிளாக்ல இருக்கும். இந்த பெண்களுக்கு மேலே கலர் வந்து பிளாக், கீழே ஒயிட். இப்போ அது வந்து மேலே ஒரு பறவை பறந்தாலும் ஈஸியாக அதை கண்டுபிடிக்கலாம். எங்கே நிற்கிதுன்னு கண்டுபிடிக்கலாம். நீந்தி போனாலும் கண்டுபிடிக்கலாம். மேலே ஒரு பறவை பறந்தா அதுதான் சொல்கிறான் see from above and with the sky from below. அதாவது வந்து கீழே இருந்து பார்த்தாலும் அவைகளால் கண்டுபிடிக்கலாது. அவைகளால் வந்து வேறு பிராணி வந்து கீழே ஏதாவது மீனோடு நீந்தி போகுதாண்டா கீழே இருந்து மேலே பார்க்க அந்த பெண்கள் this makes it harder to predatory birds அண்டா பறவைகளை கொண்டு தின்ற பறவைகள், இன்னொரு பறவைகளை வந்து கொண்டு தின்ற பறவைகள். predatory birds, leopard seals, sea lions, orchards and sharks to see them. அவில் வந்து இது வந்து இந்த பென்குயின்ஸை பார்க்குறது வந்து இதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிறபடியாக வந்து அது கஷ்டமாக இருக்கும், பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக பார்த்து வந்து பிடிச்சிட்டு இருக்கும். அப்போ அது அந்த தென்னை உருமாற்றின கெமஃப்ளாஷ் வந்து பார்த்தோன்னா ஓகே. Many people think பண்ணினாமோ all penguins live in the cold and ice of Antarctica. Many people think all penguins live in the cold ice of Antarctica. கன பேர் திங்க் பண்ணினோமா அண்டார்டிகாவில் தான் இருக்குது, அண்டார்டிகாவில் இருக்குது என்று திங்க் பண்ணினோமா அண்டார்டிகாவில் எல்லா பென்குயின்ஸும். however என்றாலும் கூட only 6 of 17 species or types of penguins live in Antarctica. அப்போ 17 இனங்களில் வந்து 6 இனம் தான் அண்டார்டிகாவில் இருக்குதா, 6 இனம் இருக்கா. The others live in parts of New Zealand, Australia, South Africa. The other live in the parts of New Zealand, Australia, South Africa, Falkland and Galapagos Islands. இடங்கள் எல்லாம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்காமல், ஆஸ்திரேலியா இருக்காமல் வேறு இடங்கள்லேயும் அந்த பென்குயின்ஸ் வந்து வாழுது. ஆனால் கனவே திங்க் பண்ண all penguins live in the cold and ice அண்டார்டிகாவில் இருக்குன்னு கனவே திங்க் பண்ணுவோம். ஆனால் வேறு இடங்கள்லையும் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்துருக்கோம் ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஃப்ளாக்லேண்ட், மற்றது கலபாஜஸ் லேண்ட்ஸ் கன்னடங்களும் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். Let's talk about the emperor penguin of Antarctica. அப்போ நாங்கள் அண்டார்டிகாவில் இருக்கிற அது எம்பர், அதாவது பேரரசன் என்று நாங்கள் சொல்லுவோம். பேரரசன்
பேரரசன். Let's talk about the emperor penguin of Antarctica. அது எம்பரன்னா அந்த பேரரசன் சொல்லுவோம் தமிழில். இது என்ன அர்த்தமானா இப்போ பெண்குள் அரச பெண்குயின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட அது மாதிரி அர்த்தம். The emperor penguin is the world's largest penguin. பெரிய பெண்குயினங்களே பெரிய பெண்குயின் தான் எம்பர பெண்குயின் சொல்லும். அது வந்து அந்தார்டிகாலான் இருக்கேன். லெட்ஸ் டாக் அபவுட் த எம்பர பெண்குயின் ஆஃப் அந்தார்டிகா. அந்தார்டிகாவில் இருக்கிற எம்பர பெண்குயினை பற்றி நான் இங்கே கலைக்கிறேன். த எம்பர பெண்குயின் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் உயரம் கூடியம் மற்ற பெண்குயின் ஒப்படைக்கு இது கொஞ்சம் உயரம் கூடுவான். லார்ஜஸ்ட் பெண்குயின். இட்ஸ் oily outer features help keep it dry. அந்த அதில் மேலே அந்த பெண்குயினுக்கு மேலே இருக்க எண்ணெய் மாதிரி அந்த படலம் oily இந்த எண்ணெய் மாதிரி அந்த படலம் வந்து அது வந்து கீப் இட் ட்ரை, அது வந்து உலர விடாமல் பார்த்தாக்க அது ஹெல்ப் பண்ணுதான். குளிர்தான் அந்த கீட்டை வந்து வெளியால் போக விடாமல், உடம்பு கீட்டை வந்து வெளியால் போக விடாமல் அந்த ஒயில் வந்து பாதுகாக்கலாம். கீப் இட் ட்ரை. இட்ஸ் dense linen down features and thick fat layer help keep it warm. இது என்ன அர்த்தமான இட்ஸ் டென்ஸ் அந்த அடர்த்தி பொருந்தி அந்த தோல் வந்து என்ன செய்யும் ஒயிலத்தான் சொல்லுவோம். oily skin அது வந்து இன்னமே இருக்கும் டென்ஸ் அடர்த்தியாக இருக்குமா. லினன் டவுன் ஃபெதர்ஸ் அண்ட் திக் ஃபேட் லேயரான கொழுப்பு படலமான அந்த தோல் லேயர் ஹெல்ப் கீப் இட் வார்ம். அது வந்து என்னென்னா சூட்டை வந்து பேணுறதுக்கு வந்து அந்த ஒயிலி அந்த லெதர் தோல் வந்து இருக்காம். திக் ஃபேட் லேயர் இருக்காம். இந்த எம்பர பென்குயின்ஸ் ஆல்சோ often huddle in a groups to conserve heat. huddle என்றா நெருக்கமாக அடிச்சிங்கன்னா தெரியும். சலசலப்பு குழப்பம் வந்து கணக்க விடல. எந்த சென்டென்ஸுக்கு எது பொருத்தமோ அதை நாங்கள் எடுக்கணும். நெருக்கமாக இப்போ கடல் ஓகே இப்போ ஹடல் ஒஃபன் சரி. எம்பரர் பெங்குயின்ஸ் ஆல்சோ எப்போவுமே வந்து ஒஃபன் பெரும்பாலும் வந்து ஹடல் ஏன்னா குரூப்ஸ் டு கன்சர்வ்னா பாதுகாக்கிறது. டு கன்சர்வ் இந்த கோடு போட்டுறீங்கன்னா அது பேர் அந்த பிரச்சனை வருது. கன்சர்வ்னா பாதுகாக்கிறது. ஹீட் அது வெப்பத்தை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா அது குளிர் பிரதேசங்கள் அண்டார்டிகா வேண்டிய சொல்லிட்டு போனால் ஒரு குளிர் பிரதேசங்கள். அப்போ அதில் வந்து தன்னை பாதுகாக்கிறது வந்து ஹீட்டாக அப்போ இருக்கணும். அதுக்கு வந்து இந்த ஆயில் லெதர் ஃபேட் லேயர் வந்து ஹெல்ப் பண்ணுது. அது இப்போ பிரச்சனை இல்லை. அது வந்து என்ன இப்போ அதோடு இருந்தால் ஒயில் லெதர் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா சரியான குளிர்றாங்க. இப்போ ஹீட்டை வந்து அவை தங்களுக்குள்ளேயே வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்குமா. ஓகே. மத எம்பரை அம்மா எம்பரை வந்து அம்மா பேரசனில் அம்மா பெண்குயின் வந்து த மத எம்பரை பெண்குயின் லேஸ் ஒன்லி ஒன் எக் அட் அ டைம். லேஸ்ன்னா போடுறது, முட்டை போடுறது. லேஸ் ஒன்லி ஒன் எக் அட் அ டைம். ஒரு டைமில் வந்து ஒரு முட்டை போடுவான். ஆஃப்டர் த மதர் எம்பரர் பென்குயின்ஸ் லேஸ் த எக். முட்டை போட்ட பிறகு ஷி ட்ராவல்ஸ் டு ஓப்பன் சீ டு ஃபீட் ஆன் ஃபிஷ். அது வந்து மீன் பிடிக்க போயிடுமா. ஷி ட்ராவல்ஸ் பயணம் செய்யுமா. டு ஓப்பன் சீ என்றது திறந்த கடலில் அது பெரிய கடலுக்கு போயிடுமா. டு ஃபீட் ஆன் ஃபிஷ் மீன் பிடிக்க போயிடுமா. மீன் சாப்பிட பிடிச்சி கொண்டு வர ரெண்டுக்குமே போயிடுமா. ஸ்குவிட் அண்ட் கரல். ஸ்குவிட் அண்டா ஒரு இனம்தான். SQUIT ஒரு கனவா இனம். ஸ்குவிட் ஒரு கனவா இனம் தான். கனவா தான் ஸ்குவிட் கனவா. சரி. ஆக்டோபஸ் தான். இது சாஃப்ட் பாடியாம், லார்ஜ் ஐஸாம், 8 arms அதை விட்டு கால் இருக்குமா. அந்த ரெண்டு என்ன சொல்கிறது இந்த புஷத்தை காக்கிடமே இந்த 10 childs in the orders
is the squid and octopus. The squid and the octopus are actually very different animals. ரெண்டும் வேறு அனிமல்ஸ். இதுதான் ஸ்குவிட், இது ஒக்டோபஸை பாருங்க. அந்த ஒன்று அது இப்படி தோல் மேடியில் இருக்குல்ல, இது ஒரு தோல் மேடியில் பார்த்த மாதிரி தெரியும். இதில் ஒரு இந்த தோல் மேடி, இது ஸ்குவிட்ன்ற ஒரு வேர்டு. இது தேவையில்லை, நான் சொல்கிறேன் தெரிஞ்சிருக்கத்தானே வேர்டு. ஓகே சரி. இப்போ ஸ்குவிட் அண்ட் கிரலும் ஒரு ஒரு கனவா இனம் தான். இல்லை கீழே போட்டிருக்கேன், உங்களுக்கு போட்டிருக்கீங்க, தேவையில்லை. அது எங்கே இருக்குது, அது என்ன ஓஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். விரிகுடா, கஸ்டா ஓஷன், விரிகுடா பகுதியில் இருக்குது. The father stays behind with egg. இது அது வந்து இப்போ மலை பெங்குயின் வந்து முட்டை போட்டுருக்கு விலங்கணும். அம்மா பெங்குயின் வந்து முட்டை போட்டோம்னா அது போயிடுமா. She travels to open sea to feed on fish. மீன் பிடிக்கோ மீன் சாப்பிட போயிடுமா. அப்போ போயிருக்க the father stays, ஃபாதர் வந்து இருப்பாராம் behind with egg, இந்த முட்டைக்கு பக்கத்தில் இருப்பாராம், அது போயிடும். அப்போ அந்த அம்மா அங்கே சொல்லிடணும். He keeps it warm and protected by balancing it on his feet to covering it with feathers. It travels to open sea to feed on fish. அது வந்து என்னது, அது மீன் சாப்பிட மீன் பிடிக்கவோ போகும். ஸ்குவிட் அண்ட் கிரல், ஸ்குவிட் அண்ட் கிரல் என்ன சொல்லணும்னா ஃபிஷ் மீனை பிடிச்சி மீனை சாப்பிடுமே, இல்லை ஸ்குவிட் கணவாய்களை சாப்பிடுவோமா, இல்லை இறால் மேடி அப்படியான ஸ்கில் இறால் மேடி அதுகளையும் சாப்பிடுவோம் அந்த பெண்கள். த ஃபாதர் ஸ்டேஸ் பிகைண்ட் வித் எக். அம்மா பெண்களும் போயிட்டு அப்போ அதை பாதுகாக்கிறது வந்து அப்பா பெண்கள் வந்து நீ இருக்குமா இந்த முட்டைக்கு பக்கத்தில். He keeps it warm and protected. அந்த முட்டையை வந்து சூட்டாக பாதுகாக்கணும். எனக்கு குளிர்றானே, இப்போ முட்டையை வந்து பாதுகாக்கணும், கொஞ்சம் சூட்டு தண்ணியாக போயிடுமா, அது பக்கத்தில் இருந்து இருக்குமா. பக்கத்தில் என்ன செய்து பார்ப்போம், ப்ரொடெக்டட் பாதுகாக்கலாம். By balancing it on his feet to covering it with feathered skin called a brood pouch. இது என்னென்னா, இப்போ பெண்கள் வந்து அந்த மென்சப்பு தானே, அந்த அதுக்கு இடையில் வந்து அந்த முட்டையை வச்சு அந்த சூட்டு தண்ணியே போயிடணும் அந்த முட்டைக்கு. அதை வந்து என்னென்ன அழைக்கணுமாண்டா, அது ப்ரூட் பவுச் அழைக்கணுமா. அதை the mother returns 2 months later. 2 மாதத்துக்கு பிறகு வருமாம். to feed the newly hatched chick. ஹச்சட்டுன்னா குஞ்சு பிறந்த குஞ்சுகள் வந்து குஞ்சண்டு இல்லை, கோழி குஞ்சு இல்லை, இந்த குஞ்சுகள் பெண்குன்னாலும் சின்ன குஞ்சுன்னு நான் சொல்லுவேன். ஹச்சட் சிக், அதாவது 2 மாதப்புறம் பெறமாம். அதுக்கப்புறம் முட்டை பொறிஞ்சு வந்துடுமாம். அந்த பெண்குன்னா முட்டை பொறிஞ்சு வந்துடுமா அப்படியால். அதுக்கு வந்து ஃபீட், அதுக்கு உணவு ஊட்டேன். ஃபீட் டு ஃபீட் உணவு ஊட்டுறதுக்காண்டி திருப்பி 2 மாதத்துக்கு பிறகு வருமா. 2 மாதத்துக்கு பிறகு டு ஃபீட் த நியூலி ஹச்சட் சிக். ஹச்சட்டுன்னு குஞ்சு பொறிச்சிங்க. குஞ்சு பொறிச்ச அந்த இதுக்கு வந்து கொடுக்குறதுக்காண்டி வருமா. அதை உணவு ஊட்டுறது வேணும். 2 மாதம் உணவு இல்லாமல் அப்பா வந்து அதை பாதுகாக்க அம்மா வந்து கொஞ்சம் உணவு விட போகிறாங்க. பேருந்து சொல்லிடும். இது சரி, என்னென்ன பாதுகாக்கணும்னு சொல்லி. The mother returns 2 months later to feed newly hatched chick, then stays with it while the father goes out to sea to feed. அது கொஞ்சம் அது வந்து அம்மா வந்த பிறகு, அம்மா வரும் வரைக்கும், அம்மா வந்துட்டாங்க. அம்மா வரும் ஓகே அம்மா வந்து இப்போ அம்மா போயிட்டு திருப்பி வந்துட்டா தானே. இப்போ அப்பா போய் அதுக்கு உணவு விட போகிறேன். அப்பா போகிறதுக்கு அம்மா வந்து இருப்பாவாம் அந்த டைமில், அதை பாதுகாத்து கொண்டு. த லாஸ் ஆஃப் சி ஐஸ் ஹார்ம்ஸ். அடுத்த வந்து 3வது மீன் த லாஸஸ் ஆஃப் சி ஐஸ் ஹார்ம்ஸ். மற்றோடு சொல்லணும். இப்போ லைன் அண்டேக்க பேராகிராஃப்ண்டா 1 2 3 3 பேராகிராஃப். இப்போ லைன் அண்டேக்க ஒரு லைன், இங்கே இது ஒரு லைன், இது ஒரு 2வது லைன், 3வது லைன், இதில் பிளவுறாது, 4வது லைன், 5வது லைன், இதுதான் லைன்னு சொல்லுவோம் நாங்கள். சரி, ஓகே. அடுத்து எழுவோம். த லாஸஸ் ஆஃப் அ சி ஐஸ் ஹார்ம்ஸ். அந்த ஐஸ் கட்டி ஐஸால் வந்து என்ன பாதிப்பண்டா,
எம்பர பெண் ஹார்ம்ஸ் என்ற பாதிப்பு HARMS ஹார்ம்ஸ் என்ற பாதிப்பு HAR லொஸ் என்ற இழப்பு அது the loss of sea ice harms என்ற பாதிப்பு. என்ன பாதிப்பு இந்த ஐஸால் என்ன கூட வந்து அந்த அந்த பொருள்லாம் பாடுது. அப்போ என்ன ரீதியான அது சவாலை வந்து எதிர்கொள்ள வேண்டி வரும். எம்பர பெண்குயின் சிக்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் என்ற பெரிய ஆட்கள் பெரிய பெண்குயின் எம்பர பெண்குயின்ஸ் முற்றுப்பு வச்சுட்டான். எம்பர பெண்குயின்ஸ் ரியதைய chicks on landlocked sea ice. அது என்ன லேண்ட்லாக்டா இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி. இது என்னண்டா அந்த நிலத்தால் சூழப்பட்ட ஐஸ் கட்டியால் சூழப்பட்ட அந்த மாதிரி தான் ரியர்னா வளர்க்குற இங்கே ரியர்னா வளர்க்குறது இங்கே ரியர்னா இங்கே வளர்க்குறதுக்கான அர்த்தம் ஆரி கணக்கர்த்தம் இருக்குது. ரியர் பின்புறம் வளர உதவு பின்பு நிமித்துறது அதுவும் ரியர்ன்னு சொல்லுவோம். ரியர் ஓகே. இப்போ இதில் வந்து இந்த சென்டென்ஸில் வந்து இதை எடுக்கணும் வளர உதவுன்றது தான் எடுக்கணும். இது பொருந்தோம்னு நாங்கள் கவனிக்க வேண்டும். சரி ஓகே பார்ப்போம். லேண்ட்லாக்டா நிலத்தால் சூழப்பட்ட அது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரேஸ். சரி அது எங்கே பார்த்துக்கோங்க. லேண்ட்லாக் மீன்ஸ் landlocked means இங்கிலீஷ்ன்றது இப்படித்தான் தேடி படிக்க வேண்டி வேணும். அதான் விளங்கும் என்ன சொல்லவாங்க செய்கிறது முக்கியம் இல்லை எல்லாரும் செய்வீங்க விளங்கி செய்வோம். சரி இன்க்ளோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ளோஸ்ட் ஓ கிளியர்லி என்க்ளோஸ்ட் பை லேண்ட்லாக் கண்ட்ரி க்ளோஸ் இந்த இதுதான் சரி. இன்க்ளோஸ் நியர்லி enclosed by land அது என்ன அர்த்தம்னா ஒரு தால சொல்லப்பட்ட இது லேண்ட் ஆஃப் ஃப்ரேஸ் மாதிரி ஐஸால் சூழப்பட்டது. லேண்ட் ஆஃப் சி ஐஸ் இந்த லேண்ட் ஆஃப் சி ஐஸ் அது வந்து பனிக்கட்டியால் பனிக்கட்டி ஏன்னா ஃபுல்லாக அங்கே பார்த்தாலும் பனிக்கட்டியாக இருக்குது மந்தாட்டிக்கால். அப்போ என்ன செய்யுற பென்குயின்ஸ் ரியர் தே ஆர் சிக்ஸ் ஒரு லேண்ட்லாக்ட் சி ஐஸ். அப்போ பனிக்கட்டியில் வச்சுன்னா அது என்ன செய்யணும் வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வளர்க்குது. அதில் ஃபுல்லாக பனிக்கட்டியாங்க இல்லைங்க பார்த்தாங்க. அப்போ பனிக்கட்டில் வச்சா அதை வளர்க்கவும் செய்யணும் குஞ்சியில் வந்து வளர்க்குது. வென் சி ஐஸ் பிரேக்ஸா அந்த சி ஐஸ் வந்து பிளக்க வந்து பிஃபோர் தேர் சிக்ஸ் ஹேவ் matured and grown their waterproof features, chicks that are swept into the ocean are likely to die. Then அர்த்தமண்டா when sea ice breaks up before their chicks have matured and grown their waterproof features. என்னடா waterproof feature தண்ணிக்கு தான் அது நீந்த வண்டி வரைக்கும் அந்த ஃப்ளிப்பர்ஸ் நான் சொன்னேன் அந்த மென்சவல் அதுக்கிடையில் வந்து நல்ல மென்சவல் வந்து வடிவாக வந்தால் தண்ணியை த்ரூ பண்ணி கொண்டு போவோம் என்ன தண்ணி கிழிச்சு கொண்டு போவோம். அதுல வந்து வளராமல் அதான் வாட்டர் ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க சும்மா மறைமுகமாக. அதில் வளராமல் அந்த மென்சவல் எல்லாம் கொஞ்சம் சின்ன குஞ்சுகள் தானே அப்போ சரியாக வளர்ந்துருக்காது. அப்போ சின்ன இல்லாமல் கூட இருக்கும் இன்னும் கொஞ்சமாக வளரலாம். இப்போ அந்த மாதிரி கேட்க அந்த ஐஸ் வந்து பிரேக் ஆகிட்டு அந்த மாதிரி ஐஸ் கட்டிக்கு மேலே வச்சுன்னா வளர்க்குகள். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அது வளர்கிறதுக்கு முதலே ஐஸ்கள் பிரேக் ஆகி ஐஸ் கட்டிகள் மேலே விட்டஞ்சு விழுந்து அப்படியான சூழ்நிலைகள் வந்தால் என்ன நடக்குதா grown their water features. Chicks that are swept into the ocean and grown their water features. Chicks அந்த குஞ்சுகள் வந்து that are swept into the ocean are likely to die. என்ன நடக்குதுன்னா அது வந்து ஸ்வெப்ட்னா அடித்து செல்றது அந்த ஓஷன் அந்த பனிக்கட்டி உட்டஞ்சி அந்த பனிக்கட்டிகளால் அடித்து
சேர்ந்து சில லைக்லி வந்து சிலதுகள் வந்து செத்தும் போயிடுமா, சிலது வந்து செத்தும் போயிடுமா. அப்போ இது வந்து இப்போ பெரிய சேலஞ்சாக இருக்குது இந்த பெண்குயின்ஸ். ஓகே, for adults the losses of sea ice can lead to lower food availability. அப்போ அதாவது என்னென்னா ஃபுட் இல்லாமல், அதாவது சரியான சாப்பாடு, இந்த ஐஸ் பிரேக்ஸ், அந்த ஐஸ்கள் வந்து தங்கி அந்த மாதிரி இந்த ஃபுட் மீன்களும் செத்து போயிடும். அப்போ அதனால் வந்து சரியான ஃபுட் வந்து அவளுக்கு கிடைக்காது பெரிய பெண்குயினுக்கு வந்து. அடல்ட்ஸ் என்னன்னு சொல்லிடும். ஸோ அடல்ட்ஸுக்கு வந்து இப்படி நடக்கும். அப்போ குஞ்சுகளாக இருந்தாலும் அடல்ட்ஸ் இருந்தாலும் பெரிய ஒரு சவாலை வந்து எல்லா பெண்களும் சந்திக்குதுன்னு சொல்லிடணும். which can result in increased அது வந்து இன்னத்தை விளைவை கொண்டு வருதான் அதிகரிக்குதான். இன்க்ரீஸ்னா அதிகரிக்கும். மொராலிட்டி, அதாவது இறப்பை வந்து அதிகரிக்குதான். மொராலிட்டி என்றால் இறப்பை வந்து அதிகரிச்சு. முதலாவது கொஸ்டினுக்கு போவோம். வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் த வே த பென்குயின்ஸ் வாக்? எப்படி அந்த பென்குயின்ஸ் வந்து என்ன, பென்குயின்ஸ் வந்து என்ன மாதிரி வாக் பண்ணுது அதான் கேட்கணும். முதலாவது கொஸ்டின் வந்து அதான் கேட்கணும். பென்குயின்ஸ் வந்து எப்படி வாக் பண்ணுது, என்ன முறையில், என்ன மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு, என்ன மாதிரி விவரிச்சிருக்கு நம்ம கேட்குறோம். தே வோடல் வென் தே வாக், அதில் வந்து அசங்கி இந்த வார்த்தை எப்படி அசங்கி நடக்குமோ அப்படி அவை நடந்து போயிடும். அதாவது தான் விவரிக்கணும் என்ன மாதிரி நடவை இருக்கும். வோடல் அதாவது அசைந்து வார்த்தை மாதிரி அதுதான் சொல்லுது. அப்போ வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் த வே த பென்குயின்ஸ் வாக், எப்படி அது எப்படி அது வாக் பண்ணுது, ஸ்பெஷல் எப்படி அது விவரித்து சொல்லிடுங்க. அபவுட் த வே த பென்குயின்ஸ் வாக், எப்படி அது நடக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எடுத்துக்குவாங்க. தே வோடல் TH அடுத்துக்குள்ள போவோம். விச் சென்டென்ஸ் இன் paragraph 1 பாருங்க என்ன கேட்குறான்னு கேள்வி. விச் சென்டென்ஸ், எந்த சென்டென்ஸா குறிக்க எந்த சென்டென்ஸ் சொல்லுது. இன் paragraph 1, paragraph 1 என்ன, இது paragraph 1, இது paragraph 2 ஏற்கனவே போட்டிருக்க நம்பர். இது paragraph 1 முற்றுப்படி வச்சுட்டான். ஒரு இடம் விட்டுருக்கான் பாருங்கள். பந்தி என்னிடம் தமிழ்லையும் அப்படித்தான். paragraph 2 இது paragraph 2, இது paragraph 3. அப்போ என்ன paragraph 1னா, one says that people think all penguins live only in one place in the world. Copy the sentence. அப்போ ஒரு பிளேஸ்லாம் அது பென்குயின்ஸ் வசிக்குதுன்ட்டு பீப்புள்ஸ் எல்லாம் மக்கள் எல்லாம் திங்க் பண்ணினோம். அது என்ன சென்டென்ஸ் அது பிடிக்குது என்று கேட்குறாங்க. ஏற்கனவே பார்த்து அண்டார்டிகாலாம் எல்லோரும் வசிக்குதுன்னு திங்க் பண்ண. இந்த ஹவோவன் இருக்குது, இந்த இருக்குது many people think all penguins live in the cold and ice of Antarctica. அப்போ எல்லாரும் திங்க் பண்ணினோம் அண்டார்டிகா இருக்கானா. However, எப்படி என்றாலும் only 6 of the 17 species or types of penguins live in Antarctica. 6 இனங்கள் இருக்குது. 17 6 இனமும் இருக்குது. இந்த அதர்ஸ் வந்து வேறு இடங்களில் இருக்குது, நியூசிலாண்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி. அப்போ அண்டார்டிகாலாம் இருக்குன்னு இந்த சென்டென்ஸ் தானே சொல்லுது. மெனி பீப்புள் திங்க் ஆல் பென்குயின்ஸ் லிவ் இன் த கோல்ட் அண்ட் ஐஸ் ஆஃப் அண்டார்டிகா. அப்போ இதை நாங்கள் எழுதிட்டு சரி கோப்பி த சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸை கோப்பி பண்ணட்டாங்க. சரி எழுதுவோம். மெனி பீப்புள் திங்க், அப்படியே எழுதி விட்டார். all penguins GGINS penguins live in the cold and அப்படியே கோப்பி பண்ணி விடுறது. இல்லை அந்த மீட்டர் போட்டுருக்காங்க. கோல்ட் அண்ட் ஐஸ் ஆஃப் அண்டார்டிகா.
full stop. Antarctica. See, many people think all penguins live in the golden ice of Antarctica. So, okay, அடுத்த போவோம். Say whether the following statements say whether இந்த இது சொல்லுதாம் WGTHER WGT whether say whether the following statements are true or false by writing true or false in the space given. சரியோ பொடியோ எழுதட்டான் by writing இதில் பார்க்கணும் writing எழுதாம true or false in the space given. இதில் right or wrong சில பேர் எழுதிவிடும், சில பேர் இந்த இதையும் போடலாம். right or wrong இந்த TO LFO right எழுதிக்கு தான் சொல்கிறான் TO FO அது சொல்கிறான். ரைட் ஓ ராங் எழுதட்டான், எழுதானா கோடு வந்த போடட்டான். டி என்ன ட்ரூ அண்டா டி, ஃபால்ஸ் அண்டா எஃப். ஓகே என்பது weather. Okay, all types of penguins are all types of penguins are found in Antarctica. எல்லா பென்குயின்ஸும் எல்லா இனமும் வந்து அண்டார்டிகாலாம் இருக்குன்னு சொல்லிடலாம். இதை ஃபால்ஸான ஏன் ஃபால்ஸ்ன்ற இது ஏற்கனவே பார்த்து நாங்கள் அண்டார்டிகாவில் த அதர்ஸ் லிவ் இன் த பார்ட்ஸ் ஆஃப் 6 வந்து 70 ஸ்பீசிஸ் வந்து 6 வந்து அண்டார்டிகாவில் மிச்சம் இல்லாமல் அங்கே இருக்குது. நியூசிலாண்டு இருக்குது, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா கனடாங்களில் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸாம்பிளில் பார்த்துனாங்க. அப்போ இது என்ன, ஆல் டைப்ஸ் ஆஃப் பென்குயின்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அண்டார்டிகா. இது போல தான் எல்லா ஓல்ட் டைப்ஸ் இப்படியாக கவனிக்கும். ஓல்ட் டைப்ஸ் எல்லா இனமும் ஃபவுண்டின் கண்டுபிடிச்சது வந்து அண்டார்டிகாவில். இது ஃபோல்ஸ். அடுத்தது வந்து த மேஜர் சேலஞ்ச் ஒரு முக்கிய சவால் வந்து ஃபார் த எம்பரர் பென்குயின் இஸ் த லாஸ் ஆஃப் சி ஐஸ். சரியான அது வந்து மேஜர் சேலஞ்ச் வந்து இந்த இடிஞ்சு அந்த பனிக்கட்டியில் வந்து உடைஞ்சு விடுறது வந்து அது குட்டி சவாலாக சரி ட்ரூவாங்க. ஆனால் ரெண்டுக்குமே பாதியாகும். உணவும் கிடைக்காம போகுது, அடல்ட்ஸுக்கு வந்து உணவும் கிடைக்காம போகுது, மற்றது வந்து அந்த குஞ்சு வந்து சாவது கட்டாங்க. சரி ஃபோல்ஸ். ஓகே, அடுத்து கேட்டிருக்கான் ஃபைண்ட் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த டெக்ஸ்ட் விச் மீன் த ஃபாலோயிங். த கலர் ஓ ஷேப் that protects an animal from attack. Paragraph 1 என்ன சொல்கிறேன் என்ன நம்ம பார்ப்போம். த கலர் ஓ ஷேப், அந்த கலர் நான் சொன்னேன் ஃப்ரண்ட் ஆஃப் அதாவது என்னன்னு சொன்னாங்க, இந்த பென்சில் ஃப்ரண்டில் வந்து என்ன பிளாக், உள்ளுக்கு வந்து முன்னுக்கு வந்து ஒயிட், இதனால் பிளாக். அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் அது வந்து என்னது நம்ம ஃப்ளாஷ். அது வந்து ஏமாற்று வித்தேன மேடம் இடையில் மற்ற பெரிய விலங்குக்கு தன்னை பாதுகாத்து கொள்ளுது, தண்ணியில் தன்னை மறைஞ்சு வாழுது, அது தன்னை பாதுகாத்து கொள்ளுது. அப்போ த கலர் ஓ ஷேப் வந்து தட் ப்ரொடெக்ட்ஸ் அன் அனிமல் ஃப்ரம் அட்டாக், மற்ற விலங்குலேருந்து பாதுகாக்குது. மற்ற விலங்குகளை அட்டாக் பண்ணுறது, அதாவது தாக்குறதுலேருந்து அது தன்னை பாதுகாக்குதுன்னு சொல்லி paragraph 1 சொல்லியிருக்கான். paragraph 1 அங்கே இருக்குது. இப்போது paragraph 1 இவ்வளவு இதாக இருக்குது. The penguin's black and white front casting, அதில் முன்னுக்கு அந்த front casting important function to camouflage in the water. Penguins blend in with the sea from above and with the sky from below. ரெண்டு பாதுகாக்குது. This makes it harder to protect predatory birds, laboratory seals, sea lions, orcons and sharks to see them. அது வந்து பார்க்க இல்லாமல் இருக்குது. அது அந்த இப்படி இந்த கலரை வச்சுருக்கபடி. அப்போ இது ஒரு நல்ல இது சரிதானே. அப்போ ஃபைண்ட் த வேர்ட்ஸ், எந்த வேர்ட்ஸ் சொல்லுதான்
ஃபைண்ட் கண்டுபிடிக்கிறான் ஃப்ரம் த டெக்ஸ்ட் விச் மீன் த ஃபாலோயிங். இது வந்து இந்த வேர்ட் சொல்லுதான், கேமஃப்ளாஷ் அண்ட் சொல் தான் வேர்ட் தான் சொல்லுது, தன்னை தானே பாதுகாக்குது, ஏமாற்றுமே. அப்போ அதை எழுதுறது CAMU சரி camouflage camouflage to come close together in a group. அது வந்து ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணுமா எப்போவுமே. டு கம் க்ளோஸ் நெருக்கமாக வந்து ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணுவோம். paragraph 2 வந்து சொல்லியிருக்கீங்கன்னா போமா சூட்டை வந்து பண்ணுறதுக்கு வந்து அதுக்குன்னா பார்த்தேன். அப்படி தான் அந்த வேர்டு வந்து எது டு கம் க்ளோஸ் டுகெதர் இன் a group. அந்த வேர்ட் வந்து இது ஒன்று சொல்லுதான், டு க்ளோஸ் டுகெதர் அண்டு கெதர் ஒன்றாக சேர்ற மாதிரி. நாங்கள் ஏற்கனவே பார்த்தேன் ஹெடல் அண்டு பார்த்து நாங்கள் paragraph 2 இந்த paragraph 2 இதில் வந்து இது சொல்லுது often huddle in a groups to conserve heat conserve பாதுகாக்குது. huddle in a groups huddle and ஒன்றாக சேர்றது H2 huddle okay H2 BD huddle அடுத்து போவோம். What do the following words in the text refer to? இது வந்து அது புலப்படுத்த. What do the following words in the text refer to? Write your answer in the space given. தந்த இதில் வந்து எழுதட்டாம் இந்த சொல்லு வந்து இதை புலப்படுத்துன்னு சொல்லி புலப்படுத்துது. Those in paragraph 1 line 3 paragraph 1 line 3 paragraph 1 line 3 என்ன 1 2 3 இந்த line 3ல வந்து இந்த தோஸ் வந்து என்னது சொல்லுது ஏற்கனவே பார்த்துனாங்க போன்ஸை தானே சொல்லுவேன். The bones in a penguin's flippers are heavier and more solid than those in the wings of a flying bird. Flying bird இருக்கிற அந்த விங்ஸில் இருக்கிற எலும்பை காட்டிலும் the bones இது சரியான விட the bones தான் சொல்லுது. the bones அடுத்து she in a paragraph 2 line 5 she and அவளைன்னு சொல்றது ஒரு ப்ரோனவுன் ரிஃப்ளெக்ஸ் ப்ரோனவுன்னு சொல்லுவாங்க. இது she வந்து எந்த யாரை சொல்லுது இந்த she இந்த சின்ன செட்டுக்கு she என்ன paragraph she paragraph 2 line 5 paragraph 2 line 5 1 2 3 4 5 line 5ல she travels travel பண்றாள் to open sea to feed on fish. அப்பாவும் ட்ராவல் பண்ணுறான் ஃபிஷ் சாப்பிட மற்ற குஞ்சுகளுக்கு எடுத்து கொண்டு வரேன். ஆனால் ஃபீட் பண்ணேன் உணவு விட்டேன். இதில் வந்து இந்த ஷீ வந்து இந்த சின்ன செட்டுக்கு ஷீ வந்து யார் முட்டையை பிடிச்சோன்னே யார் அவ்வளோதான் போட யார் மத என்பரன்னு போட்ட சரி விட வந்து மத என்பர பெண்கள் என்பரான பேரரசி இந்த பேரரசி என்னாங்க இதில் மதங்கள் வந்து பேரரசி
caps lock capital போவோம். அடுத்து போவோம். His and paragraph 2 line 5 paragraph 2 line 57 his இதிலே his வந்து யாரை சொல்லுது பார்ப்போம். paragraph 2 line 7 line 7 1 2 3 4 5 6 his feet and covering it with feathered skin to coat a brood pouch. இதில் இருக்கு சார் யார் அந்த முட்டையை வந்து பாதுகாக்க அம்மா வந்து போயிட்டா, அம்மா எம்பட வந்து போயிட்டா, உணவு எடுக்கிறதுக்காண்டி போயிட்டா. அப்போ யார் வந்து முட்டையை பாதுகாக்கு? அப்பா ஃபாதர் பென்குயின், ஃபாதர் எம்பர பென்குயின். அவர் தான் அந்த முட்டையை வந்து அந்த மிச்சக்குடியில் வச்சு அந்த அந்த முட்டையை வந்து ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன், கன்சர்வ் அதாவது சர்வ் பண்ணுறேன். அப்போ இதில் இருக்கிற கிஸ் வந்து யார்? ஃபாதர். கவனமாக இருக்கிறோம். இதில் இருக்கிற கிஸ் வந்து யார்? ஃபாதர் பென்குயின்ஸ், எம்பர பென்குயின்ஸ், ஃபாதர் எம்பர பென்குயின். அப்படி போடுவோம். நீங்கள் எல்லாமே இந்த ஃபாதர் PANPR எம்பர பென்குயின் PNGUI ஃபாதர் எம்பர பென்குயின். அடுத்த பார்ப்போம். there in paragraph 3 line 2 தேன்றது இதை சொல்லுது. அதுக்கு கோடு போட்டு போல்ட் பண்ணி காட்டியிருப்பிடும். சரி கண்டுபிடிக்க இந்த தேந்த பார்த்தீங்க paragraph 3 பார்த்தீங்க line 2 1 2 1 2 there. Okay, fine. Emperor penguins rear their chicks on landlocked sea ice. When sea ice breaks up before their chicks அவர்களுடைய chicks. அப்போ இது யார்களுடைய chicks? ஆட்டு chicks. அது அவர்களுடைய யாரு? அது எம்பர பெங்குயின்ஸ். ஃபாதர் மாதிரி 2 பேர்ட்டையும் எம்பர பெங்குயின் வந்து போட்டால் சரி. அதுக்கு சொந்தமான குஞ்சு எல்லாம். ஓகே. எம்பர பெங்குயின்ஸ் ஓகே. அடுத்ததான் 6. Question number 6. Underline the word closest in meaning to each word phrase given below. அல்லது phrase given below. Underline the word closest. நெருக்கமான மீனிங்கை வந்து கோடு போடட்டான். ஸோ அண்டர்லைன் பண்ணட்டான், கோடு போடட்டான். அந்த வேர்ட் closest in meaning to each word. ஒவ்வொரு எந்த வேர்ட் வந்து சரியாக பொருந்துதோ வந்து இந்த வேர்ட் வந்து சரியாக பொருந்தோ அந்த வேர்டில் கோடு போடட்டான். blending இதில் வந்து paragraph 1 line 5 paragraph 1 line 5 1 2 3 lines blend கோடி போட்டிருக்காரு. இந்த blending with the sea from above and with the sky from below. இதில் இருக்க blend என்ன? அந்த camouflage. அது வந்து என்னது? இந்த ரத்தம் வந்து இருக்கிறபடியே தண்ணியில் வந்து தெரியுதில்லை வடிவம் ஒரு இருக்கும். மேலே ஒரு பறவை பறந்தாரம் இருக்க தெரியும். அதுக்கு இது ஒரு மீன் நம்மளுக்கு நீந்தி வந்தால் முழுக்கி வந்து பார்த்து வந்து நீந்தி போனால் நம்ம அந்த பெண்குயின் வந்து தெரியாது கண்ணுக்கு. அப்போ இது இருக்கிற blending with the sea. அப்போ அது வந்து கடலில் என்ன செய்யுது? அது ஒரு தெரியாத மாதிரி இருக்குது என்ன. அப்போ இதில் இந்த blending வந்து இதை குறிக்குது. அப்போ இதில் கணக்கு வேர்டு மிக்ஸ் வித் இருக்குது. அது டை பண்ணால் மூழ்கூடாது. ஜாயின் ஆகுது. ஜாயின் த மீட்டிங்னு சொல்லுவோம். ஜாயின் த கிளப். ஜாயின் பண்ணுறது இணையிடாதுன்னு சொல்லுவோம் தமிழில். டை பண்ணால் மூழ்கூடாது. அப்போ இதில் எது வேணும்? டை பண்ண மூழ்குறது சரியும். அது பெண்குயின் அது டை பண்ணால் சரியாக பொருந்து இல்லை. மிக்ஸ் வித்தான்னு சரியாக பொருந்து, ஜாயினும் சரியாக பொருந்து இல்லை. அப்போ மிக்ஸ் வித்தான் இதுக்கான விட. அது வந்து அது தண்ணியாக கலந்துருக்கிற மாதிரி, இன்னும் தெரியாத மாதிரி, தண்ணியோடு தண்ணியாக மறைஞ்சிருக்கிற மாதிரி. அப்போ மிக்ஸ் வித் வந்து சரியான விடையாக இருக்குது. அடுத்தது வந்து கின்ஸு பண்ண பாதுகாக்கிறது. சரி, இப்போ மேலெடுப்போம். என்ன சொல்கிறான்? paragraph 2 line 3. ஓகே, டக்குன்னு வருவோம். paragraph 2 line 3 கோடு போட்டு காட்டியிருக்கான். கன்சர்வ்
கன்சர்வ் ஹீட். அப்போ கன்சர்வ் அதை வந்து என்ன குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அவையோட ஹீட்டை வந்து வெப்பத்தை வந்து என்ன செய்யுது தங்களுக்குள்ளே பாதுகாக்குது. என்ன கன்சர்வ் வந்து இங்கே பாதுகாக்கும். அப்போ என்ன இதில் வந்து இது பொருந்தும் கன்சர்வ் ரிடியூஸ் குறைக்குது, ஹீட்டை குறைக்கிறேன்னு வேணுமா. இப்போ கன்சர்வ் தூக்கி போட்டு ரிடியூஸை போட்டால் ஹீட்டை குறைக்கிற மாதிரி வந்து உறுப்பாக சேர்ந்து ஹீட்டை குறைக்கிற மாதிரி தங்களுக்கு சேர்ந்து ஹீட்டை கூட்டை குடிக்காது வாழையிலாது அந்த ஆட்டுக்கு வந்து குழி பிரதேசம். அப்போ வந்து ரிடியூஸை அதை கலட்டி அங்கே போடைக்கு சரியாக பொருந்து இல்லை. அப்போ இது ரிடியூஸ் அப்போ வராது, ரிடியூஸ் அப்போ வராது, ரிடியூஸ் அப்போ வராது. அப்போ ஸ்லோ டவுனை மெதுவாக போகும். அது என்ன ஸ்லோ டவுனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இப்போ அந்த சென்டென்ஸை இங்கே தூக்கி போட்டிங்கன்னா பென்சிலை தூக்கிட்டு இதுக்குள்ள வந்து இந்த என்னது இந்த சென்டென்ஸ் ஸ்லோ டவுன் மெதுவாக போகிறதா போட்டிங்கன்னா என்னென்னு விட போகுது என்ன குரூப்ஸ் also often cuddle in the groups to slow down. சரியாக வருது இல்லை, பொருந்து இல்லை. ஸ்லோ டவுன் வந்து நாமக்கதை முயற்கதையில் பார்த்தா தெரியும். ஸ்லோலி என்று வந்துருக்கு, மெதுவாக போகிறது. அப்போ இது வந்து வராது, ஸ்லோ டவுன்ன்றது வராது. அப்போ என்ன வரும் கன்சர்வ் சர்வ் பாதுகாக்குது. அப்போ இதுக்கு வந்து விட வந்து என்னது அந்த கன்சர்வை தூக்கி போட்டு சேவை போட்டால் இது வந்து பொருந்தும். இந்த சென்டென்ஸ் வந்து பொருந்தும். ரெண்டு மொத்த சொல் மேலே சேவும் ஒத்த சொல் மேலே. சரி, அடுத்த வந்து கொஸ்டின் நம்பர் 7க்கு போவோம். ஸ்டடி த 3 சப் ஹெடிங்ஸ் கிவின் பிலோ. 3 ஹெடிங்ஸ் தந்திருக்கணும். சப் ஹெடிங்ஸ் 3 தலைப்புகள் தந்திருக்கணுமா. கிவின் பிலோ தந்திருக்கணுமா. அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் சப் ஹெடிங்ஸ் டு த லாஸ்ட் பேராகிராஃப் டு த டெக்ஸ்ட். கடைசி பேராகிராஃப் இருக்குது தானே, 3வது பேராகிராஃப். இந்த 3வது பேராகிராஃப் இந்த பேராகிராஃபுக்கா பொருந்துற மாதிரி ஒரு தலைப்பை கேட்குறாங்க. சப்ஹெடிங்ஸ் ஒரு தலைப்பு வந்து சொல்லுங்க வந்து. அப்போ 3 தலைப்பு தந்திருக்கணும். இதுக்கு சரியாக பண்ணுறது அதை நாங்கள் கோடு போடுவோம். ஓகே, முதலாவது வந்து வந்திருக்கணும். முதலாவது சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் பென்குயின்ஸ். சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸா ஒரு என்னென்ன சேஃப்டி ஒரு பாதுகாப்பு நடைமுறைகளாம் பென்குயின்ஸுன்ற 2 மேட்டர் இருக்குது. அது பொருந்து இல்லை. இது என்ன பனிக்கட்டு விழுகிறது, மற்றது அதுக்கு என்ன மாதிரி சேலஞ்ச் சவால்கள் எதிர்கொள்வது அப்படி என்ற விஷயத்தை தான் அந்த பேராகிராஃப் 3 சொல்லியிருக்கு. என்ன மாதிரி அதுகள் 2 மாதிரி விஷயங்கள் தான் பேராகிராஃப் 3 வந்து சொல்லியிருக்கணும். அப்போ வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் ஒன்றும் இங்கே சொல்லி பென்குயின்ஸ் சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் ஒன்று. 2வது பார்ப்போம். வேர்ல்ட் பென்குயின்ஸ் ஆர் அட் அ ரிஸ்க். பென்குயின்ஸ் உலகத்தில் இருக்கிற பென்குயின்ஸ் எல்லாம் ஒரு ரிஸ்க் சவாலில் வந்து இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் பொருந்தது. பார்ப்போம், அடுத்ததை பார்ப்போம். சில இது பொருந்தும், இதை விட அடுத்தது பொருந்தும். அப்போ வடிவம் 3 இருக்க வாசி போட்டு தான் நாங்கள் கோடு போடணும், அண்டர்லைன் பண்ண வேணும். சரி, 3வது வந்து ஃபுட் ஃபார் பென்குயின்ஸ். பென்குயின்ஸுக்கு ஃபுட்டா பென்குயின்ஸுங்க சாப்பாடுங்க. ஃபுட் ஃபார் பென்குயின்ஸ் என்ன மாதிரி சாப்பாடு அது வந்து பேராகிராஃப் 1 சொல்லிட்டு என்னென்ன சாப்பிடும் ஷார்க்ஸ் என்ற அதாவது இந்த ஸ்குவிட், க்ரில், மற்றது ஃபிஷ், ஸ்குவிட் அண்ட் க்ரில் ஒரு ரால் மாதிரி. அப்போ இதுகளை தான் நம்ம சாப்பிடும்போது சொல்லிட்டு. அப்போ இதை பற்றி பேராகிராஃப் 3 வந்து இவர் சொல்லிடு. அப்போ இது 7வது இது பொருந்தும். பேர்ட் பென்குயின்ஸ் ஆர் அட் அ ரிஸ்க், அதுதான் பொருந்தும். பேர்ட் பென்குயின்ஸ் ஆர் அட் அ ரிஸ்க், அதுதான் சரியாக பொருந்தக்கூடியது. பேர்ட் பென்குயின்ஸ் ஆர் அட் அ ரிஸ்க், அதுதான் பொருந்தக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். Subscribe to the Future World channel so you can watch my latest videos.